இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற ஜூன் 29ஆம் தேதி அன்று சனி வக்ர பயிற்சியானது பார்த்திங்கன்னா நிகழ இருக்கின்றன. ஸோ இதனுடைய தாக்கங்களானது மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது காணப்படுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அதேபோல் இவர்களுடைய பொருளாதார நிலைகளானது எப்படிப்பட்டதாக காணப்படும், வளர்ச்சியை அடைந்து காணப்படுமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் காணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு கால பைரவரை பிடிக்கும் அப்படின்னா கால பைரவாயா நமக அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வக்ர சனி பயிற்சி ராசிலேயே பார்த்திங்கன்னா நடக்கிறது என்பதனால இதனுடைய தாக்கங்கள் பெரிய அளவுக்கு எதிர்மறையானதாகவோ அல்லது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் அது இருக்காது. மீனராசிக்கு 2024 சனி பயிற்சி வக்ர சனி பயிற்சியாக மாற இருக்கிறது. இந்த வக்ர சனி பயிற்சி மீனராசிக்கு என்ன பலன்களை கொடுக்கும் என்பது குறித்து இப்போ இந்த தகவலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். மீனராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாதங்களாக 7.5 சனியினுடைய முதல் கட்டமான விரய சனி நடந்து வந்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தினுடைய அதிபதி செலவுகளை குறிக்கக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல விதங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்தியிருப்பார். அதே போல் தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் இல்லாமல் அல்லது திடீர் சரிவுகள் ஏற்பட்டு இருக்கலாம். இந்த நிலைகளானது இப்பொழுது மீனராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய காலகட்டத்தில் சனி பயிற்சியாக மாற இருக்கிறது. இந்த வக்ர சனி பயிற்சியானது மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வக்ர சனி உங்களுடைய ராசிலேயே பார்த்திங்கன்னா நடக்கிறது என்பதனால இதனுடைய தாக்கங்கள் பெரிய அளவுக்கு எதிர்மறையானதாகவோ அல்லது மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்காது. உதாரணமாக கிரகங்கள் வக்ரம் அடைவது என்பது ராசியில இருந்து முந்தைய ராசிக்கு பின்னோக்கி செல்வதை குறிக்கும். ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த வக்ர சனி பயிற்சியில சனி நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி செல்கிறாரே தவிர கும்பராசிக்கு முந்தைய ராசியான மகர ராசிக்கு செல்லவில்லை. இந்த ஒரு பயிற்சியினால தொடர்ந்து ஒரு விதமான நெருக்கடிகளையும் தடைகளையும் எதிர்கொண்டு வரக்கூடிய ராசிகளுக்கு அடுத்து என்னவெல்லாம் சங்கடங்களை எதிர்கொள்ள நேரிடுமோ என்ற ஒரு விதமான பயங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. அந்த வகையில் தான் இந்த மீனராசிக்கு வக்ர சனி பயிற்சினால 2 விதமான பலன்களானது கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய விரயம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியில் சனி வக்ரம் அடைவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா நன்மையும் கொடுக்க செய்வார். குறிப்பாக பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுகள் அல்லது பண நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய செலவுகள், மருத்துவ செலவுகள் உள்ளிட்டவை பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு குறையலாம் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, இடமாற்றங்கள் உள்ளிட்டவை உங்களுக்கு ஏற்படலாங்க. மருத்துவ செலவு, அலைச்சல், வீண் விரயங்கள் தரக்கூடிய பயணங்கள் உள்ளிட்டவை உங்களுக்கு குறையும். ஒவ்வொரு ராசிக்குமே ஜென்ம சனி, அஷ்டம சனி, லாப சனி என்று எப்படி சஞ்சரித்தாலுமே ஒரே மாதிரியான பலன்கள் பார்த்திங்கன்னா ஏற்படாதுங்க. அதே போல தான் இந்த விரய சனி மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் பலவிதமான நெருக்கடிகளையும் பணவரவு அல்லது வரவை விட அதிகப்படியான செலவுகள் உள்ளிட்டவை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டினுடைய அதிபதியாக வரக்கூடிய சனி வக்ரம் அடைவது பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும். பணவரவில் குறைவில்லாமல் இருந்தாலும் செலவுகள் முன்பை விட குறைந்தால் கூட வரும் செலவும் சரியாகவே இருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் போகலாம். திட்டமிட்ட விஷயங்கள் நடைபெறாமல் நீடிக்கக்கூடிய சூழலானது பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மீனராசிக்காரர்களினுடைய சனி வக்ர பயிற்சியில் பார்த்திங்கன்னா செலவுகளை பார்த்திங்கன்னா ஒரு விதங்களில் குறைத்தாலுமே பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்களை
ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வரவுக்கு ஏற்ப செலவுகள் என்ற நிலையை வந்து உண்டாக்கும். 7.5 சனி காலத்தில் சனி வக்ரம் அடைகிறாரு. இனி எல்லாமே ஜெயமாக வந்து இருக்க போகிறது. புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். பண வருமானங்கள் அதிகமாக வந்தாலுமே சுப விரய செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல வேலைக்காக காத்திருப்பவர்கள் இந்த ஜூலை முதல் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யலாம். அதே போல் தீபாவளிக்கு முன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செய்திகளும் தேடி வரப்போகிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதி, 12ஆம் அதிபதி 7.5 ஆரம்பிக்குதே என்று அஞ்ச வேண்டாம். இந்த 7.5 ஆண்டு காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் நிறைந்த ஆண்டாக அமைய போகிறது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டிற்கு அதிபதி 12ஆம் வீட்டில் வந்து ஆட்சி பெற்று பயணம் செய்வதனால விபரீத ராஜயோகங்களானது கைகூடி வரப்போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். 12வது இடம் அயன சயன ஸ்தானத்தில் வந்து சனி அமர்வதனால 7.5 ஆரம்பிக்கிறது. பண விரயங்கள் மருத்துவ செலவாக ஏற்படும் என வந்து பார்த்தீங்கன்னா இதை தடுக்க சுப செலவாக மாற்றுங்கள். நோயாளிகளுக்கு உதவி செய்யலாம். அவர் கும்பராசியில் வந்து அமர்ந்து உங்களுடைய தனம் குடும்ப வாக்குஸ்தானமான 2வது ஸ்தானத்தை வந்து பார்க்கிறாரு சனி. வாயினால வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஏற்படலாங்க. நாவடக்கங்களானது முக்கியம் தேவை. அதே போல எதை பேசினாலுமே பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை. குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதனால பிரச்சனைகள் வராமல் இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்வதற்கேற்ப எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டு கொடுத்து போவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானத்தை சனி பகவான் வந்து பார்க்கிறாரு. கேட்ட இடத்தில் கடன்களானது வந்து கிடைக்கும். செலவு செய்ய நோய் நொடிகள் எட்டி பார்க்கும். அதே போல் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். எதிரிகளால் மறைமுக தொல்லைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். எதிர்பார்த்து விரும்பிய நல்ல சம்பளத்தில் வேலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. கடன்பட்டு பொருட்கள் வாங்க வேண்டிய நிலைகளானது வரும். அதே போல் வேலையில் ஊதிய உயர்வுகளானது கிடைக்குங்க. பதவி உயர்வுகள் ஒரு சிலருக்கு தேடி வரும். மேலுமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தை வந்து பார்ப்பதனால தந்தைக்கு நன்மையானது வந்து ஏற்படுங்க. வேலை நிமித்தமாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா இவற்றில் இருந்த தடைகள் இப்பொழுது நிவர்த்தியாகும். வெளிநாட்டு பயணங்கள் நன்றாக உங்களுக்கு அமையும். பலருக்கு வெளிநாடுகளில் வேலைகளானது கிடைக்கக்கூடிய யோகங்கள் தேடி வரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கலை வந்து தரும். அதனால போட்ட முதலீடு கொடுத்த பணம் திரும்பி வருவதனால கடினம் என்பதனால நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய தொழில் முதலீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளக்கால் வைக்க வேண்டாம். நிதானமாக வந்து செயல்படுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிபாரிசு யாருக்கும் செய்ய வேண்டாம். உறவுகள் நட்புகள் பகையாகும். அதே போல் மருத்துவ செலவுகள் புதிதாக வருகிறது. தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகின்றன. இந்த காலகட்டத்தில் திருமண முயற்சியில் ஈடுபட்டுள்ள மீனராசினருக்கு விரைவாக வரன்கள் அமைந்து திருமணங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளன. வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சிலருக்கு புதிய வீடு மாறுதல், புதிய வேலை மாற்றங்கள் என இடமாறுதலும் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியதும் இருக்கு. இருப்பினே இந்த இடமாற்றங்கள் நற்பலனை உங்களுக்கு தருவதாக வந்து காணப்படும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். பணவரவுகள் திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியுங்க. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகளானது வந்து பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கொள்ளும். பெண்களால் நன்மையும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது இப்பொழுது ஏற்படுங்க. சகோதரர்களுடைய வகையில் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படும். குடும்ப தேவைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக இப்பொழுது நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியுங்க. பெண்களால் நன்மையும் உண்டாகும். அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக வந்து முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளும் இப்பொழுது நிறைவேற்றுவீர். வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருளை வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ளவும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பங்குதாரருடன் இணக்கமான சூழ்நிலைகளானது ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசங்களை பாராயணம் செய்வது நல்லது.
வெள்ளிக்கிழமைகளில் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபங்களை ஏற்றி அர்ச்சனை செய்வது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்த முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.